எங்க வீட்டு பக்கத்துல இடம் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக. அதுக்கு பக்கத்து இடத்துலயே முருங்கை மரம் இருக்குங்க. ஸோ அவங்க வெட்டும்போது தான் நமக்கு இவ்ளோ இலை கிடைக்கும். கிடைக்கும்போது நல்லாவே சுத்தம் பண்ணி வச்சுக்கலான்னு அதையும் நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணியும் இலையும் சுத்தம் பண்ணி காய வச்சுட்டேங்க. எங்க வீட்லயே செம்பருத்தி மரம் இருக்குங்களா, காத்துக்கு அதுவும் சாயற மாரியே இருக்கு. ஸோ அந்த இலை, பூ எல்லாத்தையும் வெயில்ல நல்லா காய வச்சுட்டேங்க 2 நாளா. நெக்ஸ்ட் டே மார்னிங் மாமா வெளியே போறதுனால காலையிலேயே மீன் எடுத்து குடுத்துட்டாங்க. அத்தைக்கும் மாமாக்கும் கம்பு சேமியா பண்றதுக்காக தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு இட்லி பாத்திரத்துல வேக வச்சுட்டேங்க. எனக்கு ஸ்ப்ரவுட்ஸ் பண்றதுக்காக அதையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன். சேமியா வந்ததும் அவங்களுக்கு தாளிச்சு எடுத்து கொடுத்து எனக்கு ஸ்ப்ரவுட்ஸுக்கு கொஞ்சமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அவங்களுக்கு மதியம் நான்வெஜ் சாப்பிட்றதுனால சரி உளுந்தங்கஞ்சி மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்பூன் உளுந்தங்கஞ்சி மாவு எடுத்துட்டேங்க. அது கூட கொஞ்சமா கரும்பு சர்க்கரை, தேவையான அளவு பால், அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி சேர்த்தாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. ஃபைனலா சூப்பரா உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. அது மாதிரி கூழு மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.